எங்க போனீங்க? என்ன பண்ணிட்டு இருக்காரு இந்த வீட்டு ஏசமா? இப்ப எதுக்காக அவனை வம்புக்கு இழுக்கிறீங்க? நீ கேட்டா சொல்ல மாட்டியா அல்லது ஐயாதா கேட்டா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு? உங்களுக்கு ஏங்க அவனை கண்டாலே பிடிக்கல? எனக்கு எப்படி அக்யூஸ கண்டா பிடிக்கும்? ஒரு நல்ல மகனா இல்லாட்டா கூட பரவாயில்ல, ஒரு நல்ல புருஷனா இருக்க சொல்லு. அவனை நம்பி அந்த பொண்ணு வேற வந்திருக்கா. என்ன ஆக போகுதோ? ஒண்ணும் ஆகாதுங்க. 2 பேரும் ஜாடிக்கேத்த மூடி மாதிரி நல்ல அம்சமா இருக்காங்க. இதெல்லாம் எத்தனை நாள் நானும் பாக்குறேன். வாங்க மயில், வாங்க. உட்காருங்க. தேங்க்யூ சார். மயில், என் ஒய்ஃப் ருத்ரா. வணக்கம் மேடம். இவர் தான் இன்ஸ்பெக்டர் மயில் வாங்கினது. தெரியுங்க. நீங்க பேசிட்டு இருங்க, நான் ஒரு காஃபி கொண்டு வரேன். சொல்லுங்க மயில், என்ன விஷயம் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? சார், ஒரு பர்சனல் விஷயமா உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். ஆபீஸ்க்கு வராம அன்யூனிஃபார்ம்ல இங்க வந்திருக்கீங்க பாத்தீங்களா? அப்பயே புரிஞ்சுது. சொல்லுங்க, என்ன விஷயம்? டாக்டர் கருணாகரன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சார். நல்லா தெரியும், சொல்லுங்க. அவரோட சிஸ்டர் ராஜியோட பொண்ணுக்கும் எனக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு சார். குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். காஃபி வாங்கிக்கங்க. தேங்க்ஸ் மேடம். ராஜிக்கு மருமகனாக போறீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் மேடம். இன்னைக்கு மயில் நிறையவே தேங்க்ஸ் சொல்லிட்டீங்க. ருத்ரா, கொஞ்சம் போ, பேசணும். சரிங்க. சொல்லுங்க மயில். சார், பெரியவங்களா பார்த்து பேசி முடிச்ச கல்யாணமா இருந்தாலும் சுஷ்மாவும் நானும் பரஸ்பரம் பார்த்து பேசி விரும்பிதான் இந்த கல்யாணத்துக்கு நாங்கள் ஒத்துக்கிட்டோம். சுஷ்மா லண்டன்ல பிறந்து வளர்ந்த பொண்ணு இல்ல? ஓகே, எப்ப கல்யாணம்? அதுல ஒரு சின்ன சிக்கல் சார். என்ன சிக்கல்? ஒரு ஐடி கம்பெனியோட எம்டி விக்ரம்ங்கிற பையன் சுஷ்மாவை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கான் சார். அந்த விக்ரம் யார் தெரியுமா சார்? யாரு? என்ன போய் பார்க்க சொன்னீங்களே பெருமாள், அவரோட சந்தாசரவன். பெருமாளோட மகன் அவன்? ஆமா சார். அவன் பையன் விக்ரமுக்காக எங்க மேரேஜை நிறுத்துறதுக்கு பெருமாள் பிளான் பண்ணிட்டு இருக்கான் சார். சுஷ்மா விட்டு விலகிடுன்னு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் சார். அன்னைக்கு நீங்க சொல்லிதான் அந்த ஆளை பார்க்க போனேன். எங்க கல்யாணத்தை நிறுத்த சொல்லி கம்பல் பண்றான் சார். ஓ, இஸ் இட்? எஸ் சார். அந்த ஆளுக்கு அரசியல் செல்வாக்கு, ஆள் பலம், பணபலம் எல்லாம் இருக்கு. இருந்தாலும் எனக்கு மேலிடத்துல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்ததுனால தான் நான் உன்னை போய் பார்க்க சொன்னேன். மற்றபடி எனக்கு அவன் பர்சனல் விஷயம் பேச கூப்பிட்டுருப்பான்னு தெரியாதுப்பா. ஆக்சுவலா டாக்டர் கருணாகரன் உடம்பு முடியாம ரெஸ்ட்ல இருக்கார் சார். அவரை போய் பார்த்து இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு மிரட்டி இருக்கான் சார். அவன் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கான் சார். சுஷ்மாவுக்கும் எனக்கும் நடக்க போற கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி அவன் பையனுக்கு இந்த கல்யாணத்தை நடத்தலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கான் சார். புரியுது மயில். இது வரைக்கும் அவன் கேட்டு யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்ப அவன் மிரட்டலுக்கு நீ பயப்படல. எனக்கு என்னமோ தோணுது, கண்டிப்பா அவனால உனக்கு ஒரு தொந்தரவு வரும். அதனாலதான் சார் இந்த விஷயத்தை உங்க கவனத்துக்கு கொண்டு வரலாம்னு நினைச்சேன். புரியுது மயில். நேர்மையான போலீஸ்காரனுக்கெல்லாம் இந்த சோதனை வரும். நாம நம்புற உண்மை நம்மளை காப்பாத்தும். நீங்க கவலைப்படாதீங்க. இந்த கல்யாணம் நின்று போய் சுஷ்மாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதிர்ச்சியில கருணாகரன் சாருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். இத பாருங்க, நம்ம டிபார்ட்மெண்ட் இன்ஸ்பெக்டர் நீங்க. உங்களுக்கே ஒருத்த இம்சை கொடுக்கறான்னா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்? அவனா டிபார்ட்மெண்டான ஒரு கை பார்த்துடலாம். ஓகே சார், தேங்க்ஸ். அது வரைக்கும் சுஷ்மா எங்கேயும் தனியா போக வேண்டாம்னு சொல்லுங்க. சரிங்க சார். ஆமா மயில், கனவு படம் உங்க தம்பி என்ன ஆனாரு? தேடிட்டு தான் சார் இருக்கோம். இன்னும் ஒரு குழுவும் கிடைக்கல.
எங்க போயிருப்பான்? தெரியல சார். ஆனா அவனோட பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் சரியில்லை சார். கேள்விப்பட்டேன்ப்பா. இந்த மாதிரி வீட்டுக்கு ஒருத்தன் பிறந்து தொலைச்சிடுறாங்க. இதெல்லாம் விதி. ஓகே மயில், கிளம்புங்க. பெருமாள் கிட்ட பேசி பார்ப்போம். ஓகே சார். அவன் வழிக்கு வந்தானா ஓகே, இல்லையா நாமளா அவனன்னு பார்த்துடலாம். சரி, ஓகே நீங்க சார். கிளம்புங்க. சார் வரேன் சார். அம்மா, அண்ணே. தேங்க்ஸ்மா. ஸ்னேகா கிட்னி கொடுக்கறேன்னு சொன்னதை என்னால ஏத்துக்கவே முடியல. உங்க அண்ணி உமாவும் ஆரம்பத்துல இருந்தே வேண்டான்னு தான் சொல்லிட்டு இருந்தா. உங்க அண்ணனுக்கு நாங்க சொன்னது பிடிக்கல. ஸ்னேகா உண்டா இருக்கிறது தெரிஞ்சதும் ஆபரேஷன் நின்னுடுச்சு. துவாரகேஷுக்கு குழந்தை பிறக்க போதுங்கிற சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும், அவங்க மாமாவுக்கு ஆபரேஷன் நடக்கலையேங்கிற வருத்தம் ஒரு பக்கம். நல்ல வேலைமா. மாணிக்கம்னு ஒரு ஆட்டோ டிரைவர் கருணாகர மாமாவுக்கு கிட்னி கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்காரு. இப்பதான் எங்க எல்லாருக்கும் நிம்மதியா இருக்கு. ஸ்னேகாவும் சந்தோஷமா இருக்கா. நல்லவங்களை ஆண்டவன் என்னைக்கும் கைவிட மாட்டான்னு சொல்லுவாங்க. மாமா விஷயத்துல அது உண்மையாயிடுச்சு. ஸ்னேகா அண்ணியோட பிரார்த்தனையும் வீண் போகல. உனக்கு நேரம் கிடைக்கும் போது ஒரு தடவை நம்ம வீட்டுக்கு வந்து ஸ்னேகாவை பாரு. வாயும் வயிறுமா இருக்கா. நீ வந்து பாக்கலையேங்கிற குறை இருக்க கூடாது. கண்டிப்பா வரேம்மா. ஸ்னேகா அண்ணிய பார்க்கணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஏய், தனியா வராத. வரும்போது மாப்பிள்ளையும் கூட்டு வா. என்ன என்னடி உன் முகம் ஒரு மாதிரியா போகுது? என்னாச்சு? ரெண்டு பேரும் ஒத்துமையா தானே இருக்கீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? தல தீபாவளிக்கு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இங்க வந்ததுல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்காருமா. எதுக்கு எடுத்தாலும் சிடு சிடுங்கிறாரு. தல தீபாவளிக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தபோது கூட அவரை நல்லா தானே கவனிச்சோம். எதுவும் குறை வைக்கலையே. அவரோட பிரச்சனையே அதுதான். எல்லாரும் நல்லா கவனிக்கிறாங்க. அதை திருப்பி செய்யற அளவுக்கு தங்கிட்ட வசதி இல்லையேங்கிற தாழ்வு மனப்பான்மை அது பல வகையில வெளிப்படுதுன்னு. சுத்தி வளைச்சு பேசாத. நீ சந்தோஷமா இருக்கியா இல்லையா? உண்மை சொல்லு. என்ன பிரியா அழுவுற? என்னம்மா? ஏய், என்னாச்சு பிரியா? ஏன் அழுவுற? என்னன்னு சொல்லு பிரியா. நீ சொன்னா தானே எங்களுக்கு தெரியும். ஏய், சொல்லேண்டி. உன்கிட்ட சொல்ல வேண்டாம் தம்மா இருந்தேன். என்னால முடியல. இந்த வீட்டுல நான் சந்தோஷமாவே இல்லம்மா. அவரு நல்லவருதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வருதுப்பா. ஏன் சண்டை வருது? இந்த வீடு வசதியாவே இல்லைன்னு, ஏரியாவும் சரியில்லை. ஆபீஸ்ல யாருக்கும் நான் இங்க இருந்து வரதே தெரியாது. ஆபீஸ்ல இருந்து யாராவது வீட்டுக்கு வரேன்னு சொன்னா கூட ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதா இருக்கு. எனக்கு இந்த வீடு பிடிக்கவே இல்லைன்னு. ஏய், அப்புறம் ஏண்டி இந்த வீட்டை கட்டிக்கிட்டு அழுவுற? இந்த வீட்டை மாத்த வேண்டியது தானே? நீ ஈஸியா சொல்லிட்டம்மா. ஆனா உன் மருமக முடியவே முடியாதுன்னு அடம் பிடிக்கிறாரு. ஃப்ரிட்ஜ், மிக்ஸி, கிரைண்டர் வாங்கினதுக்காக எங்களுக்குள்ள எவ்வளவு நாள் சண்டை தெரியுமா? 2-3 தடவை திவாகர் அப்பா என்ன பார்க்க வந்தாரு. அவர்கிட்டயும் அவரு முகத்தை காட்டிட்டாரு. பாவம் அப்பா ரொம்ப நொந்து போயிட்டாரு. அட போமா, இதெல்லாம் ஒரு சண்டையா? நான் என்னமோ எதுன்னு பயந்தே போயிட்டேன். டேய், என்னடா ராஜீவா இப்படி சொல்ற? இது உனக்கு பிரச்சனையா தெரியலையா? பிரியா அழுதுட்டு நிக்கிறத நானும் நீயும் பாத்திருப்போமா? அவ மனசுக்குள்ள எவ்வளவு வேதனை இருந்தா அவ இப்படி அழுவா? ஏம்மா, அவ தான் விவரம் புரியாம அழுதுட்டு இருக்கிறானா, நீ அவ கூட சேர்ந்து ஜாலரா அடிச்சிட்டு இருக்கிற? அவளுக்கு புத்திமதி சொல்லி சமாதானப்படுத்துவியா? அதை விட்டுட்டு அவளை ஏத்தி விட்டு இருக்கிற? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ அப்பாவும் சண்டை போட்டுக்கிட்டதே இல்லையா? இப்ப வேணும்னா நீங்க 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஆதர்ஷ தம்பதிகளா இருக்கலாம். ஆனா நாங்க சின்ன பிள்ளைங்களா இருந்த போது நீங்க சண்டை போட்டுட்டதெல்லாம் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகத்துல இருக்கு. ஏமா,
உங்க அண்ணியை நானும் போட்டு கதை சண்டையா? ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு கோர்ட்டு டைவர்ஸ்னு போய் நின்னவங்க நாங்க. இன்னைக்கு ஒத்துமையா இல்ல? குடும்ப வாழ்க்கைன்னு வந்துட்டா இதெல்லாம் ரொம்ப சகஜம். எல்லாம் தானா சரியாயிடும். நீ ஒண்ணும் கவலைப்படாத. பிரியா, பிரியா, ஏய், sorry. ஏய் பிரியா, நீ இங்கதான் இருக்கியா? என்ன பண்ணிட்டு இருக்க? மாப்பிள, என்னாச்சு உங்களுக்கு? ஓ வாங்க பெரிய மச்சான், பெரிய வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க. ஏய் முதல்ல மச்சான் சாப்பாடு எடுத்து போடு. போ 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 மச்சான், நீங்க உட்காருங்க. குடிச்சிருக்கீங்களா நீங்க? ஆமாம் கொஞ்சமா லைட்டா. ஏன்னா நான் மெக்கானிக்கு முட்டாள், படிக்காதவன். எனக்கு என் பிறந்தநாள் பார்ட்டி கூட கொண்டாடுறதில்லைன்னா பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ பெரிய முட்டாள். ஏன் அன்னைக்கு ஏதோ வாங்கி கொடுத்து என்னது இந்த ரவுண்டா பண்ணுக்குள்ள என்ன 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 என்னது பர்கர். அது கூட சாப்பிட தெரியாத தற்கூறியண்ணா. பாவம், என்னால ரொம்ப அவமானப்படுறா. அவளுக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்கல, அவள் ஏரியாவில் இருக்கவே பிடிக்கல. கடைசி என்ன பிடிக்கல மட்டும். எப்பங்க அப்படி சொன்ன? நீ சொல்லல ஆனா மனசுல இருக்குது. எனக்கு தெரியும் பிரியா. மச்சான், மனுஷனுங்க நீங்க வருவீங்கன்றதே எனக்கு தெரியாது. சத்தியமா நீங்க வருவீங்கன்னா நான் குடிச்சிருக்கவே மாட்டேன். சத்தியமா குடிச்சிருங்க. சத்தியமா நீங்க வருவீங்கன்னா நான் குடிச்சிருக்கவே மாட்டேன். சத்தியமா குடிச்சிருங்க. நான் எப்பவோ குடிச்சிருக்கேன். ஒரு காலத்தில் குடிச்சிருக்கேன். ஆனால் இப்போ இல்லை. ஆனால் இன்னைக்கு நான் ஏன் குடிச்சேன்னு தெரியுங்களா? கேளுங்க. ஏன்னா மனசுல கஷ்டம். என் கஷ்டத்தை மறக்கணும்னு தான் நான் குடிச்சேன். ஆம்பளைங்க உங்க கஷ்டத்தை மறக்கிறதுக்கு குடிக்கிறீங்க, பொம்பளைங்க எங்களுக்கு கஷ்டமே இல்லையா? நாங்களும் குடிக்க ஆரம்பிச்சா நாடு தாங்குமா? உங்களை நம்பி தானே மாப்பிள்ள பிரியாவை நாங்க அனுப்பி வச்சோம். நீங்க இப்படி குடிச்சிட்டு வந்து தகராறு பண்றீங்களே, உங்களுக்கு இது நியாயமா இருக்கா? நல்லா கேட்டீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? ஆம்பளைங்க குடிக்கிறத கஷ்டத்துக்கு குடிக்கிறேன்றீங்க, பொம்பளைங்க குடிச்சா நாடு தாங்கம்மா. கரெக்ட், நீங்க கேட்கறது கரெக்ட். ஆனா நான் ஏன் கஷ்டத்துக்கு குடிக்கல. பிரியா என்ன நம்பி வந்து கஷ்டப்படுறல, அதை தாங்க முடியல குடிக்கிற. குடிச்சுட்ட பாருங்க, அவ அழுகும் அவெல்லாம் எங்கேயோ ராஜத்து மாதிரி இருக்க வேண்டியவன். அவன் தழி எழுதி எங்கிட்ட இப்படி வந்து மாட்டிட்டு கஷ்டப்படுறான். அதை நினைச்சா குடிச்சா கஷ்டம். அதை மறக்கிறதுக்காக தான் குடிச்சேன். அவ்வளவுதான் சார். மனுஷன் பிரியா, நீ என்ன மனுஷன் பிரியா, மனுஷன் பிரியா. அன்னைக்கு அங்க எத்தனை பேருக்கு முன்னாடி எனக்கு அவ்வளவு அசிங்கமா இருந்தது தெரியுமா? ஏதோ என் ரேஞ்சுக்கெல்லாம் ஒரு சின்ன இடத்துக்கு கூட்டு போயிருந்தேன்னா அது கரெக்ட். ஆனா அங்க இருந்து ஒருத்தனும் சரியில்லை. போயிட்டு மாதிரி என்னமோ பெருசா நக்கலா சிரிக்கிறானுங்க. என்ன பார்த்து என்ன கோவம் வராதா? பிரியா, நீ ரொம்ப ஆசைப்படுற. கரெக்ட் தான், கரெக்ட். சம்பாதிக்க ஆசைப்படுறது தப்பே இல்லை. மனசையும் புரிஞ்சுக்கணும்ல. சொல்லு, நீயே சொல்லு. நான் என்ன தப்பு பண்ணிட்டா? ஒண்ணுமே பண்ணலையே.
நான் மட்டும் சம்பாதிக்கும் போது இவ்வளவு நான் சந்தோஷமா தான் வச்சிருந்தேன். கேளுங்க, நான் வச்சிருந்தாலும் உன்னை சந்தோஷமா தான் வச்சிருந்தேன். இப்ப நீ சம்பாதிக்க ஆரம்பிச்சது உனக்கு நான் பாரமாயிட்டேனா? ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க. எல்லாம் அப்படிதான், அப்படிதான், எல்லாம் அப்படிதான், டேய் ராஜீவா, அப்படிதான். என்னடா பாத்துட்டு இருக்க? அவர் அமைதியா இருக்க சொல்லு. என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? அது மச்சான் மனுஷன் மச்சான், நீங்க சொன்னாங்க நான் கேட்பேன் கேட்பேன். ஏன் கேட்பேன் தெரியுங்களா? இந்த வீட்லயே என் லெவல் தெரிஞ்சு புரிஞ்சு கரெக்டாக பேசுகிற ஒரே மனுஷன் நீங்கள் தான். உங்களுக்கு என்ன பிடிச்சது சொல்லுங்க. உங்களுக்கு நான் பார்த்த இந்த வீடு பிடிச்சதில்ல சொன்னீங்களா எனக்கு? ஆனால் பிரியாவுக்கு இந்த வீடும் பிடிக்கல, என்னையும் பிடிக்கல. என்ன பிடிக்கல, நான் என்ன பண்ணுறேன்? என் ஊர்ல நான் ரொம்ப நிம்மதியா இருந்தேங்க. ராஜா மாதிரி இருப்பேன். ஒரு பையன் நின்று கேள்வி கேட்க முடியாது. ஆனா நிம்மதியா இல்லாம போச்சுங்க. ஏய் பிரியா, ஏய் எதுக்கு அழற? அழக்கூடாது, அழக்கூடாது பிரியா, அழக்கூடாது. நீ அழுதுன்னா அழுகு வருது, அழாதுன்னா. எனக்கு உங்களுக்கு பிடிக்காதுன்னு யாருங்க சொன்னது? யாரு? எவன் சொன்னது? ஏய் யாரா சொன்னது? பிரியாவுக்கு என்ன பிடிக்காதுன்னு? பிரியாவுக்கு என்ன பிடிக்கும்டா, ரொம்ப பிடிக்கும்டா. எங்க எனக்கு உங்களை தாங்க பிடிக்கும். எனக்கும் ஒன்று ரொம்ப பிடிக்கும். நீல எனக்கு உயிர், உன்னதான் ரொம்ப பிடிக்கும். ஆனா நீ தான் எனக்கு புரிஞ்சுக்காம என்னை விட்டு வேலைக்கு போயிட்டுருக்க. நான் ஒன்று நெருங்கி வரும்போதெல்லாம் நீ என்னை விட்டு வேலைக்கு போயிட்டே இருக்க. எனக்கும் ஒன்று ரொம்ப பிடிக்கும். நீல எனக்கு உயிர், உன்னதான் ரொம்ப பிடிக்கும். ஆனா நீ தான் எனக்கு புரிஞ்சுக்காம என்னை விட்டு வேலைக்கு போயிட்டுருக்க. நான் ஒன்று நெருங்கி வரும்போதெல்லாம் நீ என்னை விட்டு வேலைக்கு போயிட்டே இருக்க. நான் என்ன பண்றது பிரியா? நீ என்னை விட்டு வேலைக்கு போக பிரியா, என்ன உனக்கு பிடிக்குமா பிரியா? நீ நிஜமா தான் சொல்றியா? நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியா. நீ தான் என் உயிர், எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியா. ரொம்ப போயிடாத பிரியா. பிரியா, உங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனைய ஒருத்தர் மேல ஒருத்தர் அதிக அன்பா இருக்கிறதா, அதை எப்படி வெளிக்காட்டிக்கிறதுன்னு உங்க 2 பேருக்குமே தெரியல. இது உங்க 2 பேருடைய தனிப்பட்ட பிரச்சனை. இதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறது உங்க கையில தான் இருக்கு. நல்லா பொறுமையா யோசி. நாங்க வரோம். அம்மா போலாம் வா. போலாம். பிரியா, உன்னை இங்க விட்டுட்டு போக எனக்கு இஷ்டமே இல்லடி. எனக்கு வேற வழியும் தெரியல. நீ பார்த்து கவனமா நடந்துக்கோ. நான் வரட்டா? வாடா. வரம்மா. பிரியா,
அங்கிள் நீ எங்க இங்க? அங்கிள் அது நான் உன்னதானே கேக்குறேன். நான் கொஞ்ச நாளா இங்கதான் இருக்கேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அங்கிள் என்கிட்ட எந்த விஷயத்தையும் யாராலையும் மறைக்க முடியாது. என்ன சொல்றீங்க? எதுவா இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிடுவேன். கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் அங்கிள். விஷயத்தை கேள்விப்பட்டேம்மா, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீட்டுல ருத்ராவை விசாரிச்சுதான் சொன்ன உன்ன. நான் தேடிட்டு வந்த ஆளை காணுமே. வாங்க ஐஜி சார். ஆ, நீங்க தேடிட்டு இருக்கிற ஆளு தூங்கிட்டு இருக்காரு. ஓ, உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏதாவது முக்கியமான விஷயம்னா சொல்லுங்க, அண்ணனை எழுப்பி இல்ல விடல. இல்ல, அவர் தூங்கட்டும், ரெஸ்ட் எடுக்கட்டும். நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். அந்த கோமதி அரெஸ்ட் பண்ணிட்டா அவகிட்ட வாக்குமூலம் வாங்கிட்டு டாக்டர் முத்துலட்சுமி அரெஸ்ட் பண்ணிடலாம். ஏய் அம்மா அங்க என்னடி நிக்கிற? வா. சார், என் பொண்ணு சுஷ்மா. வணக்கம். வணக்கம் சார். உட்காருமா. உட்காரு. அங்கிள் யார் தெரியுமா? ஐஜி சௌத்ரி. கேள்விப்பட்டிருக்கியா? உன்னை விசாரிக்க தான் வந்திருக்காரு. என்னையா? எதுக்கு? ஏய்